இந்த தேர்தலில் ரிசல்ட் வரும்போது யாருக்குமே தனிப்பெரும்பான்மை இல்லாத சூழல் வந்துச்சுன்னா அந்த நேரத்தில் உங்களுடைய ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தொடர்பான கருத்துக்கள் கூட்டணியில் பேசப்படும். இதெல்லாம் ஆட்சியில் அதிகாரத்தில் தேமுதிக பங்கு கேட்குமா என செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பதிலளித்துள்ளார். உறுதியாக எங்களுடைய மதசார்பற்ற வெற்றி கூட்டணி அமோக வெற்றி பெறும். அண்ணன் ஸ்டாலின் மீண்டும் முதல்வராக வருவார். திமுக கூட்டணி அமைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க அந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அமைச்சரவையில் இடம் தொடர்பான பல்வேறு கருத்துக்களை ஆதரிச்சு பேசியிருந்தீங்க. ஒருவேளை இந்த தேர்தலில் ரிசல்ட் வரும்போது யாருக்குமே தனிப்பெரும்பான்மை இல்லாத சூழல் வந்துச்சுன்னா அந்த நேரத்தில் உங்களுடைய ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தொடர்பான கருத்துக்கள் கூட்டணியில் பேசப்படும். இதெல்லாம் 4ஆம் தேதிக்கு பிறகு நான் பதில் சொல்றேன். ஏன்னா எதுவுமே இனி இப்போ ஜஸ்ட் 2 days தான் இருக்கு. எல்லாருமே களத்துல மிக தீவிரமாக எல்லாரும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே அவங்கவுங்க எல்லா வகையிலுமே சிறப்பாக வேலை செஞ்சிருக்கோம். அதனால இன்னும் 2 நாள் இருக்கு, பொறுத்துக்கங்க. 4ஆம் தேதி ஒரு வெற்றி செய்தி வரும். அதற்கு பிறகு நிச்சயமாக உங்களை அழைத்து நான் பேசுவேன். இந்த ரீசன்ட் டேஸ்ல நீங்க பேசின அந்த தேர்தல் பரப்புரையில நிறைய பேர் எதிர்கட்சியினர் காய்ந்த மரம் தான் கல்லடிப்படும். சரிங்களா? நான் விமர்சனங்களை அதான் இதுக்கும் நான் சேர்த்து 4ஆம் தேதி பதில் சொல்றேன். சரிங்களா? ஏன்னா நான் கடந்த ஒரு 6-7 மாசமா பாக்குறேன். இன்னைக்கு ஆளும் கட்சி, ஆண்ட கட்சி, எத்தனை இன்னைக்கு புதிதாக வந்த கட்சி எல்லாரையும் விட ஒட்டுமொத்த ஊடகங்கள், யூடியூப்ஸ், எல்லா கட்சிகளுடைய ஒரே கவனம் தேமுதிக. அத்தனை பேருடைய விமர்சனம் தேமுதிக. நீங்க எல்லாரும் வாழ்த்தினாலும் தேமுதிக தான், திட்டனாலும் தேமுதிக தான். அதனால நான் சொல்றேன், பழுத்த மரம் தான் கல்லடிப்படும். அந்த வகையில் வாழ்க வசவாளர்கள் அப்படின்னு நான் சொல்றேன். அதே மாதிரி நிச்சயமாக 4ஆம் தேதி அதற்கான பதிலை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்வேன். தேமுதிக எம்எல்ஏக்கள் எத்தனை பேர் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.